மகாபெரியவா சரணம். ஸ்ரீ லலிதா ரகசியசகஸ்திரநாமத்தில் பக்திபதிகள் அம்பிகையின் நாமங்களாக சொல்லிக்கொண்டு ஸ்ரீ வித்யா மந்திரத்தோடு சேர்ந்தார் போல் இருக்கக்கூடிய மந்திரங்களாக சொல்லிக்கொண்டு வந்தார்கள். ஆத்ம வித்யா, மகாவித்யா, ஸ்ரீ வித்யா, காமசேவிதா, ஸ்ரீ சோடசாட்சரி வித்யா என்று அடுத்ததாக சொல்லக்கூடிய மந்திரம் ஓம் திரிகூடாயை நமஹ. ஓம் திரிகூடாயை நமஹ. இது நமக்கு பார்த்தோன்னே என்ன புரியுது அப்படின்னா, 3 கூடங்கள் உடையதான மந்திரத்தை உடையவள். அது என்ன 3 கூடங்கள்? இப்போ நம்ம பார்த்தோம், பஞ்சதசாட்சரி அப்படின்னு சொல்லும் பொழுது அது 3 கூடங்கள் உடையது. இந்த 3 அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த விஷயங்கள் எல்லாம் 3 இருக்கிறதோ அந்த விஷயங்கள் அனைத்தும் அவள்தான். நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நமக்கு புரிந்தது போல இருப்பது என்னென்னலாம்? சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம். அடுத்தது சூட்சுமம், ஸ்தூலம், காரணம். அடுத்தது ஜாகிரத், ஸ்வப்ன, சுஷுப்தி. இப்படி எல்லாமே இருக்கு. இதையும் விட மிகவும் பெரியதாக சொல்லக்கூடிய பிரணவ மந்திரம். அந்த பிரணவ மந்திரம் அப்படிங்கிறதே 3 அக்ஷரங்கள் சேர்ந்தது தானே. அப்ப அதுவும் அவளாகத்தான் இருக்கிறார். அதனால தான் இந்த ஓம் என்ற மந்திரத்தை எழுதும் பொழுது, ஆங்கிலத்தில் எழுதும் பொழுது எப்படி எழுதுவாங்க அப்படின்னா AUMன்னு போடுவாங்க. அதாவது அகார உகார மகாரம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக இந்த 3 சேர்ந்ததால் கிடைக்கக்கூடிய ஒரு மந்திரம் பிரணவ மந்திரம். அப்படி இந்த 3 இருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமாக இருப்பவள் இந்த அம்பிகை. அதனால் இவளுக்கு திரிகூடாய் என்று பெயர். மகாபெரியவா சரணம்.